2026ல ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் தேர்வு செய்யும் போது ஒரு சின்ன தவறு கூட உங்களுக்கு தெரியாமலே 10 முதல் 15 வருட வெல்த்தை டேமேஜ் பண்ண முடியும். பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் ரிட்டர்ன்ஸை பார்த்து ஃபண்ட் செலக்ட் பண்றாங்க. ஆனா உண்மையிலே ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் முதலில் பார்க்கிறது ரிட்டர்ன்ஸ் இல்ல, எத்திக்ஸ். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், ஃபினாலஜி த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கம்பெனிக்கு வரவேற்கிறேன். இன்று 2026க்கு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி பற்றி பேச போறோம். அதிலே இந்தியாவிலேயே அதிகம் இன்வெஸ்ட் ஆகும், அதே நேரத்தில் அதிகம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கேட்டகரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸுக்கு ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு. இந்த கேட்டகரியில ஃபண்ட் மேனேஜருக்கு மேக்ஸிமம் ஃப்ரீடம் இருக்கும். ஒரே ஒரு ரூல் தான், மினிமம் 65% எக்விட்டியில் இருக்கணும். அதுக்கப்புறம் லார்ஜ் கேப்பா இருக்கலாம், மிட் கேப்பா இருக்கலாம், ஸ்மால் கேப்பா இருக்கலாம், கேஷா இருக்கலாம், பாண்ட்ஸா இருக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் எப்படியும் அலோகேட் பண்ணலாம். அதனால தான் புல் மார்க்கெட்ல இந்த ஃபண்ட் மிட் கேப் அல்லது ஸ்மால் கேப் ஃபண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும். பேர் மார்க்கெட்ல லார்ஜ் கேப் ஃபண்ட் அல்லது ஹைபிரிட் ஃபண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும். மார்க்கெட் சைக்கிள் எந்த ஃபேஸ்ல இருக்குதோ அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபண்டை இன்டெலிஜென்ட்டா ப்ளே பண்ணணும். இந்த ஃப்ரீடம் நல்லது தான், ஆனா அதே ஃப்ரீடம் டேஞ்சரஸாவும் மாறலாம். அந்த ஃப்ரீடம் இன்வெஸ்டருக்கு ரிவார்டா மாறுமா இல்லனா சைலண்ட் டேமேஜா மாறுமா என்பதை டிசைட் பண்றது ஃபண்ட் ஹவுஸோட எத்திக்ஸ், ஃபண்ட் மேனேஜரோட டிசிப்ளின், இன்டெலிஜென்ஸ் மற்றும் அந்த ஏஎம்சியோட இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் தான். இந்த கேட்டகரியில ரொம்ப பெரிய அளவுல மணி ஃப்ளோ நடக்குது, அதனால ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரொம்ப அதிகம். அதனால தான் ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில ரிட்டர்ன்ஸை விட ஏஎம்சி எப்படி ஸ்ட்ரக்சர்டா இருக்குது, இண்டிபெண்டண்டா இருக்குதா, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சான்சஸ் எவ்வளவு குறைவு என்பதை கூடுதல் கவனத்தோட பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஐபிஓ வந்தது. அந்த ஐபிஓவின் ஆங்கர் புக்ல 20க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. வேல்யூவேஷன் ரொம்ப ஹை, ரிஸ்க் கூட ஹை. ஆனா பெரும்பாலான ஃபண்ட்ஸ் தங்களோட ஏயுஎம்ல இருந்து 0.1% அல்லது 0.2% தான் இன்வெஸ்ட் பண்ணினாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஐடியாக்கு உண்மையிலே ஹை கன்விக்ஷன் இருந்தா போர்ட்ஃபோலியோல மீனிங்ஃபுல் வெயிட் இருக்கும். 100 ரூபாய் போர்ட்ஃபோலியோல 1 ரூபாய் ஸ்டாக் ஆட் பண்ணினா அது டபுள் ஆனாலும் ஓவரால் போர்ட்ஃபோலியோக்கு இம்பாக்ட் ஆல்மோஸ்ட் இல்ல. அதனால இப்படி ஸ்மால் அலோகேஷன் போடுறது ட்ராக்கிங்கா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதா இருக்கலாம், அல்லது பிஆர் பிரஷரா இருக்கலாம். ப்ரூஃப் இல்ல, ஆனா டவுட்ஸ் வரது நேச்சுரல். ஐபிஓ டைம்ல பிஆர் ஏஜென்சிஸ் கால்ஸ் வரும், பாட்காஸ்ட் ஆஃபர்ஸ் வரும், கம்பெனி ஃபவுண்டர்ஸ் ஹைப் கிரியேட் பண்ண பெரிய ஆஃபர்ஸ் தருவாங்க. ஐபிஓவை ஹைப் பண்ண இந்த ஈகோசிஸ்டம்ல என்னென்ன கேம் நடக்குது என்பதை இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் பர்சனலி இந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, லாங் டேர்ம் கிரெடிபிலிட்டி எனக்கு முக்கியம். ஆனா இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஏஎம்சிக்கு 1000, 2000, 5000 பிரான்ச்சஸ் இருக்கு, ஹெவி ரெண்ட், லார்ஜ் ஸ்டாஃப், மந்த்லி டார்கெட்ஸ். அந்த ப்ரெஷர்ல என்னென்ன காம்ப்ரமைஸ் வரும்னு நமக்கு முழுசா தெரியாது. அதனால தான் ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில ஏஎம்சியோட எத்திக்ஸ் மற்றும் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா மாறுது. பேங்க், என்பிஎஃப்சி, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், ஏஎம்சி எல்லாம் சேம் பிராண்டுக்குள்ள இருந்தா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சான்ஸ் நேச்சுரலா அதிகரிக்கும். எந்த பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் எந்த டைம்ல டாமினேட் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த கேட்டகரியில நாங்க மிகவும் ஸ்ட்ரிக்ட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றோம். இந்த ஃபில்டர்ஸ் போட ஆரம்பிச்சா பெரும்பாலான ஏஎம்சிஸ் ஆட்டோமேட்டிக்கலி எலிமினேட் ஆகிடும். லாங் டேர்மா கன்சிஸ்டண்டா கிளீனா பாஸ் பண்றது ரொம்ப ஃபியூ. அந்த ஃபியூல பல வருடங்களாக நமக்கு கான்ஃபிடன்ஸ் தர்ற 2 நேம்ஸ் தான் பிபிஎஃப்ஏஎஸ் ஃபண்ட் மற்றும் குவாண்டம். குவாண்ட் இல்ல, குவாண்டம். 8 வருடங்களாக நாங்க தொடர்ந்து ஸ்டிக் பண்ணிட்டு வர்ற ஃபண்ட் பாராக் பரீக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். கடந்த 2 வருடங்களாக ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது உண்மை, ஆனா அது இமோஷனல் ரீசன் கிடையாது, கம்ப்ளீட்லி லாஜிக்கல் ரீசன். ஆர்பிஐ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ஃபாரின் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியல. முன்னாடி இந்த ஃபண்டுல யூஎஸ் ஸ்டாக்ஸுக்கு 20 முதல் 30% அலோகேஷன் இருந்தது. மெட்டா மாதிரி கம்பெனிஸ் டாப் ஹோல்டிங்ஸ்ல இருந்தது. இப்ப அந்த அலோகேஷன் கிராஜுவலா ரெடியூஸ் ஆகி சுமார் 13% ஆகியிருக்கு. அது ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ஓல்ட் ஹோல்டிங்ஸ் டைல்யூட் ஆகிறதால பெர்சன்டேஜ் குறையுது. அந்த டிஃபரன்ஷியேட்டர் போனதால பெர்ஃபார்மன்ஸ்ல இம்பாக்ட் வந்தது. ஆனா பிக் பிக்சர்ல பார்த்தா லாங் டேர்மிலும் மீடியம் டேர்மிலும் ரிட்டர்ன்ஸ் இன்னும் ரெஸ்பெக்டபிளா தான் இருக்கு. அதை விட முக்கியமா இந்த ஃபண்ட் ட்ரூ டு இட்ஸ் லேபிளா இருக்குது. 13 வருடங்களாக அன்னெசரி ரிஸ்க் இல்ல, ஸ்டைல் ட்ரிஃப்ட் இல்ல, மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஓடல. 2018க்கு முன்னாடி லார்ஜ் கேப் சொல்லி மிட் கேப்ல அக்ரெசிவா ரிஸ்க் எடுத்த ஃபண்ட்ஸ் நிறைய இருந்தது.
மார்க்கெட் டவுன் டர்ன் வந்தப்போ ஸ்கீம்ஸ் க்ளோஸ் ஆனதும் ஹிஸ்டரி. இந்த ஃபண்ட் அந்த மிஸ்டேக் செய்யல. மேனேஜ்மெண்ட் ஸ்டேபிள், லீடர்ஷிப் ஸ்டேபிள், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்ம் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வச்சு பேனிக் பண்ண ரீசன் கிடையாது. மார்க்கெட்ல சில பெட்ஸ் பிளே அவுட் ஆக டைம் எடுக்கும். 6 months ஆகலாம், 1 year ஆகலாம், சில நேரம் அதை விட கூட ஆகலாம். தட் இஸ் ஓகே. ப்ராப்ளம் எப்பன்னா ஃபண்ட் தன்னோட ஃபிலாசபியை பிரேக் பண்ணும்போது, எத்திக்ஸ் காம்ப்ரமைஸ் ஆனப்போ, லேபிளுக்கு ட்ரூ இல்லாதப்போ. அந்த ப்ராப்ளம் இங்க இல்ல. நான் ஓல்டு ஸ்கூல் இன்வெஸ்டர். ரேபிட் சேஞ்சஸ், ஃபண்ட் ஹாப்பிங், ட்ரெண்ட் சேசிங் இதெல்லாம் லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணாது. ஸ்டெபிலிட்டி, டிசிப்ளின், பேஷன்ஸ் இதுதான் காம்பவுண்டிங்கோட ஃபவுண்டேஷன். அதனால எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு பேனிக் தேவையில்லை. ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அவாய்ட் பண்ண ஸ்ட்ராங் ரீசன் எதுவும் இல்லை. 7-8 வருடங்களாக இந்த ஃபண்ட் சேம் ஃபில்டர்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால 2026ல ஃப்ரெஷ்ஷா எலிமினேஷன் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோலிருந்து ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் செலக்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் செகண்ட், எத்திக்ஸ் ஃபர்ஸ்ட். ஃப்ரீடம் பவர்ஃபுல்லா இருக்கணும்னா கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. கேட்டகரி வீடியோல சந்திப்போம். Until then, stay rational, stay disciplined, invest smart.